அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கும் கேரளாவில் இருந்து சுற்றுலா பயணிகளை ஏற்றி வந்த ஓட்டுநர் ஒருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனையை அனைத்து செய்தி ஊடகங்களும் செய்திகளாக்கி வெளியிட்டு இருந்தாங்க. அதுல குறிப்பா ஒரு செய்தி சேனல் அந்த போக்குவரத்து காவலர்கள் மீது குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட அந்த செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படின்னா, அந்த கேரள ஓட்டுநரை அடித்து உதைத்து துன்புறுத்தி தரதரவென்று இழுத்து சென்றார்கள். இந்த மாதிரி அந்த செய்தி இருந்தது. இதோட உண்மை நிலை என்ன? அதாவது ராமேஸ்வரம் ஒரு புண்ணியத்தலம். இங்க பல்வேறுபட்ட மாநிலங்கள்ல இருந்தும் சுற்றுலா பயணிகள் வர்றாங்க. அவங்க தன் சொந்த வாகனத்துல வராங்க. அதுபோக ராமேஸ்வரத்துல நிறைய ஆட்டோக்கள், டாக்ஸிகள், இருசக்கர வாகனங்கள் எல்லாம் இருக்கு. இந்த சிறிய நகரத்துல போக்குவரத்து விதிமுறைகள் இருந்தால் மட்டுமே போக்குவரத்தை சரி செய்ய முடியும் என்ற ஒரே காரணத்திற்காக சில சாலைகளை ஒரு வழிப்பாதையாக மாற்றி வச்சிருக்காங்க காவல்துறையினர். அப்ப அந்த மாற்றி வச்ச இடங்கள்ல பதாகைகள், விளம்பர போர்டுகள் வைத்திருக்காங்க. அப்ப வெளி மாநிலங்களிலிருந்து வர்ற பயணிகள் அந்த பதாகைகளை பார்த்து தன்னுடைய போக்குவரத்தை செய்தாலே போதும். இங்க ஓரளவு போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும். யாரும் இந்த பகுதியில போகக்கூடாதுன்னா அந்த பகுதியில போகாம இருந்தாலே போதும். ஆனா அந்த கேரள ஓட்டுநர் ஒரு வழி பாதையில் வந்ததும் இல்லாமல் அதை கேட்க போன அந்த போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகிட்ட பேசுறதுக்காக கூட அந்த சைடு கண்ணாடியை இறக்கி விட மறுக்கிறார். அது அவர் வெளியிட்ட வீடியோவிலேயே தெரியுது. அது போக அரசு பேருந்து போகுது, அந்த அந்த பேருந்து மட்டும் போகலாமான்னு கேட்கிறாரு. அந்த அரசு பேருந்துகளுக்கான நிறுத்தங்கள் அந்த பகுதியில் இருக்கிறதுனால அதற்கான விதிவிலக்குகளை உள்ளூர் காவல்துறை வழங்கி அரசு பேருந்து போய்கிட்டு இருக்கு. நீ உன்னுடைய வேலையை சரியா செய்யாம அடுத்தவர்களை குற்றஞ்சாட்டி நீ போக நினைச்சதே முதல்ல தப்பு. அடுத்தபடியா அவர் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற மறுக்கிறது அந்த வீடியோவிலையும் தெரிய வருது. என்னன்னா, அவர் ஒரு யூடியூபரா. அவர் அதுக்கு அந்த காவல்துறை நிறுத்தினோடனே அவர் போட்டோ படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அப்ப காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு, அதிகாரிகளுக்கு பயந்தது போக இது போன்ற யூடியூபர்களுக்கு பயப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த காணொலி மூலம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, குறைந்தபட்ச நேர்மையோடையும் உண்மையோடையும் விதிமுறைகளோடும் வாழ்ந்தாலே கூடுமானவரான குற்றங்களை, விதிமீறல்களை தவிர்க்கலாங்கிறதுக்காக இந்த வீடியோ. நன்றி.